அனைவருக்கும் வணக்கம். நான் திருப்பூர்லேருந்து பிரசன்ன ஜோதி ஈஸ்வரி ரஜிங்க. நம்ம இன்னைக்கு இந்த பதிவில் பார்க்க போகிறது காஞ்சிபுரத்தில் உள்ள ஏகாம்பரநாதர் ஆலயத்தோட சிறப்புகள் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். அதாவது பிறந்தாலே காஞ்சியில் பிறக்கணும் அப்படிம்பாங்க. அந்த அளவுக்கு இந்த காஞ்சிபுரம் பஞ்சபூத ஸ்தலங்களில் நிலத்தத்துவத்தை குறிக்கக்கூடிய ஸ்தலமாக இருக்குதுங்க. இந்த ஆலயம் மொத்தம் 40 ஏக்கர் பரப்பளவை கொண்டது அப்படிங்கிறாங்க. 600ஆம் நூற்றாண்டிலே பல்லவர் காலத்திலேயே கட்டப்பட்டது அப்படின்னு சொல்லி இந்த தல வரலாறுலாம் சொல்றாங்க. இந்த ஆலயத்துல சிவபெருமான் மண்ணால ஆனவர் சுயம்பா உள்ளாருங்க. இந்த சிவபெருமானுக்கு அபிஷேகங்கள் இல்லை. அதாவது திருக்கைலாயத்துல விளையாட்டாக சிவபெருமானின் கண்களை பார்வதி தேவி மூடியதால இந்த உலகமே இருளில் மூழ்கியது. இதனால சிவபெருமான் தன்னோட 3வது கண்ணான நெற்றிக்கண்ணை திறந்து இந்த உலகத்துக்கு வெளிச்சத்தை தந்தாரு அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. பார்வதி தேவிய இதனால இந்த தவறுக்கு பிராயச்சித்தமா பார்வதி தேவிய பூலோகத்துக்கு சென்று தன்னை நோக்கி தவம் இருக்க சொல்லிட்டாருங்க. பார்வதி தேவியும் காஞ்சிபுரத்தில் உள்ள கம்பா நதிக்கரையில ஒரு மாமரத்துக்கு அடியில அமர்ந்து மணலால செய்த லிங்கத்தை பூஜித்து வந்தாங்க. இந்த பார்வதி தேவியோட தவத்தை இந்த உலகத்துக்கு அறிய செய்வதற்காண்டி சிவபெருமான் அந்த கம்பா நதிக்கரையில வெள்ளத்தை உண்டாக்குனாரு. பார்வதி தேவி தனது மணலால் செய்யப்பட்ட லிங்கத்தை வெள்ளம் அடித்து செல்லாம இருக்க தன்னோட 2 கரங்களால கட்டி அணைத்து கொண்டார். உடனே சிவபெருமான் மாமரத்தின் அடியில தோன்றி பார்வதி தேவிக்கு காட்சி தந்தாரு அப்படின்னு இந்த தல வரலாறு சொல்லப்படுறது. இந்த ஆலயத்துல அப்பர், சுந்தர், திருநாவுக்கரசர், திருஞான சம்பந்தர் ஆகிய 4வரால பாடப்பட்ட தலம் இந்த தலம். இந்த தலத்துல கிழக்கு கோபுரம் 58.5 மீட்டர் உயரம் கொண்டது, 9 அடுக்குகளை கொண்டதா இருக்குதுங்க. விஜயநகரத்தை ஆண்ட கிருஷ்ணதேவராயர் இந்த கோபுரத்தை கட்டினாரு அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் இந்த கோயில்ல 1000 மண்டபங்கள் இதெல்லாமே சிறப்பாக இருக்குது. இந்த கோயிலில் மொத்தம் 5 பிரகாரங்கள் உள்ளதுங்க. இதில் முதல் பிரகாரத்தில் ஈசானி மூலையில் நிலாத்துண்ட பெருமாள் சன்னதி, அதாவது சிவன் ஆலயத்தில் பெருமாள் சன்னதி அந்த வடகிழக்கு மூலையில் அமைஞ்சிருக்குதுங்க. 108 வைணவ தலத்தில் இந்த தலமும் ஒன்றா விளங்குகிறது. சிவபெருமான் தனது ஜடையில் அணிந்திருக்கும் சந்திரனின் அந்த ஒளி, நிலா ஒளிய பெருமாள் மீது பட்டதால இந்த பெருமாளுக்கு நிலா துண்ட பெருமாள், சந்திர சூட பெருமாள் அப்படின்னு இன்னொரு பெயரும் இருக்குது. இந்த பெருமாளையும் சிவனையும் நம்ம ஒரே நேரம் தரிசிக்கிறப்ப சகோதர சகோதரிகள் ஒற்றுமை ஏற்படுங்க. அதாவது நிலாத்துண்ட பெருமாளையும் ஏகாம்பரநாதரையும் ஒரே நேரத்தில் நம்ம வழிபாடு செய்கிறப்ப கண்டிப்பாக குடும்பத்தில் சகோதர சகோதரிகள் ஒற்றுமை நீடிக்கும் அப்படிங்கிற அமைப்பு இருக்குது. நிலம் மற்றும் மண், பூமி இதெல்லாம் அமையாமல் இருக்கிறவங்க இந்த ஏகாம்பரநாதரை வழிபாடு செய்கிறப்ப கண்டிப்பாக அவங்களுக்கு சொந்த நிலம், பூமி, மண் இதெல்லாம் அமையக்கூடிய அமைப்பு ஏற்படும். இந்த ஆலயத்தில் தினமும் 6 கால பூஜை நடைபெறுகிறதுங்க. மெயினாக இந்த ஆலயத்தில் ஆவணி மூலம், நவராத்திரி, பங்குனி உத்திரம், சித்ரா பௌர்ணமி, வைகாசி விசாகம் போன்ற நாட்களில் விழாக்களும் சிறப்பாக நடைபெறுகிறது. நம்ம இந்த ஆலயத்துக்கு சித்ரா பௌர்ணமி அன்று சென்று நம்ம தரிசனம் கண்டோம். நீங்களும் வாழ்க்கையில் ஒரு முறையினாலும் இந்த காஞ்சிபுரத்தில் பிறக்காட்டினாலும் அந்த மண்ணை மிதித்து அந்த ஏகாம்பரநாதரை வழிபட்டு அவரோட அருள் பெற்று நிலம், பூமி, மண், சொத்து இதெல்லாம் அமைய பெறுமாறு மற்றும் சகோதர ஒற்றுமையோட நீரோடி வாழ வாழ்த்துகிறேன். நன்றி. இதுபோல் ஜோதிட தகவலுக்கு நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.